கண்ணன் சங்கீதங்கள் 55 ஜீவனுள்ள தேவா ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவபாதையிலே நடந்தோ ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவபாதையிலே நடந்தோ ஜீவகனே வரும் போதிலே ஜீவன் வர என்னை நடந்தோ ஜீவகனே வரும் போதிலே ஜீவன் வர என்னை நடந்தோ தேவனே சொல்லியவா சொல்லியவா தேவனே நீ பரிசுத்த பரிசுத்த தேவனே Right.
மனதை கேட்க மாட்டியா வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்குவாதம் உண்மையாகவே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்குவாதம் உண்மையாகவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் Say
336வது கண்ணன் சங்கீதம். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுநாதரில் மகிழ்ந்திடுவோமே. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுநாதரில் மகிழ்ந்திடுவோமே. மோட்சராஜன் நமக்காய் ஆயத்தமானது எனதென்றும் ஆனந்தமே. மோட்சராஜன் நமக்காய்
ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு தருவார். அந்த உலகத்திலே ஏழை கோலம் எடுத்து பாவிகளை தேடி ரட்சிப்பதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். ஒரு நோக்கமே கிடையாது. இந்த அநேகருடைய வாழ்க்கையில நான் பெயர் பெற வேண்டும், பெரியவனாக வேண்டும் என்று சொல்லி நினைப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அவருக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவம் சுட்டரிக்கப்பட வேண்டும். சுட்டரிக்கப்படும் பொழுதுதான் ஒரு புது சாயலாக வெளிப்பட்ட இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் சாயல் நமக்குள்ளே உருவாகும். பழைய சாயல் நம்முடைய இந்த சரீரத்திலிருந்து களைத்து போடப்பட வேண்டும். புதிய சாயல் நம்மை அணியப்பட வேண்டும். தேவதூதர்கள் காலமுடன் ஆரார துணி கேட்கும். தேவதூதர்கள் காலமுடன் ஆரார துணி கேட்கும். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். தூக்குகளம் இருந்த நடுவாரே உலக ஓட்டத்தை ஓடின ஏராளமான பரிசுத்தவான்களை குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுவதற்கு தேவாதி தேவன் இந்த திருச்சபையிலே பரிசுத்தமாக்கப்படுவதற்காக சிலரை அப்போஸ்தலராக, சிலரை ஊழியராக, சிலரை போதகர்களாக ஏற்படுத்தி இந்த திருச்சபையிலே காலாகாலத்திலே தெரியப்படுத்த விட வேண்டிய காரியங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இரண்டு பேராக அனுப்பினார். என்ன சொல்ல சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆண்டு அழுத்தமாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியும் உங்களுக்கு விரதமாக துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாம். தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி ஒரு சொப்பனத்தை கண்டு அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது கடைசியிலே ஒரு ராஜ்யம் இருக்கு, என்றும் அழியாத நித்திய ராஜ்யம். அது இயேசு ராஜாதி ராஜமாய் ஆளப்போகிற மகிமையான ராஜ்யம். அதைத்தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டியாக அந்த எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதியாய் ஜொலிக்கிற அந்த நாட்டிலே பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும், மறுரூபமாக வேண்டும், மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்றைக்கு கடையில் போய் என்ன செய்வோம்? தங்கம் வாங்கும், தங்கத்தை வாங்கி சேர்த்து வைப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம், நம்முடைய குடும்பத்தில் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும், நம்ம நல்ல ஒரு ஆபரணத்தை செஞ்சு அணிந்து கொள்வோம். எதற்காக? நம்மை அலங்காரப்படுத்துவதற்காக. நம்மை அலங்காரப்படுத்தி வெளியே செல்லும்போது நல்ல ஒரு எனக்கு எல்லாம் இருக்கிறது ஒரு திருப்திகரமாக செல்வதற்காக. இந்த குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது, ஒருவருக்கு பிடிக்கவில்லை, கசந்து கொள்கிற காரியங்கள் இருக்கிறது. இந்த சண்டையும் கோபமும் எரிச்சலும் யார் கொண்டு வருவது? ஆண்டவர் கொண்டு வருவது இல்லை, சாத்தான் நமக்குள்ளே அந்த கிரியைகளை சிறு வயதிலிருந்தே அதை வைத்துக் கொண்டு இதில் தான் ஒரு என்ன செய்யணும்? மாற்றம் வர வேண்டும், ஒரு மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்குள்ளே ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம்
தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிராமம் கிராமமாக சென்று பிரசங்கித்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்ளுகிற மக்களாக காணப்பட வேண்டும். எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அனுமதிப்பார்கள்? பரிசுத்தமாக இருந்தால் அனுமதிப்பார்கள். ஆண்டவருடைய சாயலை அணிந்திருந்தால், ஆவிக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருந்தால் நம்மை அனுமதிப்பார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்கப்படுது. யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு போனால் தான் ஸ்கூலில் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்பாங்க. இது ஒரு தகுதி. எனக்கு இந்த திருச்சபை நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு உடன்படிக்கையிலே பங்கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய குமாரன் மூலமாக ஒரு காரியத்தை கொண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம், புது உடன்படிக்கையுடைய என் சரீரம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்திலே இந்த பிரசங்கம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை தேவன் இந்த பிரசங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ அங்கங்கள் துளைக்க செந்தூரி சூரக்க தொங்கி குருசில் மாறிட்டு, அங்கங்கள் துளைக்க செந்தூரி சூரக்க தொங்கி குருசில் மாறிட்டு, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்ந்த, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்ந்த, மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருந்த ஆண்டவருக்கு திறந்து கொடுத்த உடனே உள்ளே வருகிறார். உள்ளே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவைப்படாதோ, எப்படி நம்ம வீட்டை சுத்திகரிக்கும் போது இதெல்லாம் தேவைப்படாத பொருட்களை கழிக்கிறோமோ, இப்படி நம்ம சுத்திகரித்து நமக்கு ஒரு புது மனசாட்சியை கொடுக்கிறார். கரைதில் ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நல்ல நடு சமுத்திரத்தில் கப்பல் என்ன செய்யுது? போய்கொண்டிருக்குது. போய்கொண்டிருக்கிற அந்த கப்பல் தண்ணிக்கு மேலே போகுது. அந்த தண்ணி கப்பலுக்குள்ள போயிட்டுனா கப்பலுக்கு ஆபத்து. இதே போல இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நெருங்கி வருது. உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம், முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி. மோட்ச பிரயாணின்னு ஒரு புத்தகம் வாசித்திருக்கலாம். நல்ல வாலிப நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே துவங்குவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும். இப்படி ஆவிக்குரிய கன்வென்ஷன்களுக்கு போகும்போது உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா அழியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், நரகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லி, புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் சொல்லியிருக்காரு. அது ஒரு வேதனையான ஒரு இடம். மனம் திரும்பாம, பாவ மன்னிப்பு பெறாம, பரிசுத்தமா வாழாம, பரிசுத்தாவே அதை துக்கப்படுத்தி கொண்டிருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொரு இடம் இருக்கு, பாதாளம் சொல்லப்பட்டிருக்கிற இடம், வேதனையுள்ள இடம். பக்தி இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை, துன்மார்க்குடைய ஆலோசனை இடங்களும் பாவியுடைய வழியில் எல்லாமரும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல். எனக்கு சினிமாவுக்கு எத்தனை பேர் அடிமை, பீடி சிகரெட்டுக்கு எத்தனை பேர் அடிமை, குடிப்பழக்கத்துக்கு எத்தனை பேர் அடிமை, செல்போனுக்கு எத்தனை பேர் அடிமை. குறிக்கப்பட்ட நேரம் வந்தவொடனே செய்யலன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அப்போ இந்த மோட்ச பிரயாணிங்கிற புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த ஜான் பண்ணி எழுதியிருக்கார். அந்த மனுஷன் மோட்சத்துக்கு போன வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறான். போகும்போது மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னால் இதுதான் வழி. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்பதாக ஜீவ வழி வைக்கிறேன்,
மரண வழி வைக்கிறது. உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிடலாம். பொய் சொன்னா, களவு செஞ்சா, தப்பு தவறு நடந்தா அது விசாலமான வழி, எப்படியும் வாழலாங்கிற ஒரு வழி, அது மரண வழி. இன்னொரு வழி இருக்கு, இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழிக்குள்ள சென்றாச்சுன்னா கொஞ்சம் உண்மையா இருக்கணும், கஷ்டப்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதுக்கப்புறம் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். பூமியில ஐஸ்வர்யன் சம்பளமா வாழ்ந்தான், அவன் மரித்து நல்ல ஆடம்பரமாக அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா ஏழை லாசரு பருக்கள் நிறைந்தவனா பூமியில வேதனையோடு ஆகாரம் கிடைக்காம பசியும் பட்டுமே வாழ்ந்தான். அவன் மரிக்கும்போது தேவதூதர் ஆபிரகாம் அடியில கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடப்பட்டான். ஒரு சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தான். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பண்ணாமே, பட்டணத்து சுத்த பண்ணாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. இப்படி பாடிக்கொண்டே இருக்கலாம். பரலோகத்தினுடைய எண்ணம் உள்ளவங்க இந்த பரலோக பாட்டுகளை பாடி நமக்கு முன்பதாக பக்தியா வாழ்ந்து கடந்து போயிருக்கிறாங்க. எங்க அருமையான சத்தியநாராயண குழுவில் அடிக்கடி சொல்ற காரியம், ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து வந்தாங்க. ஒரு டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுல ஒரு கட்டி வந்து ஏராளமான ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, சுகம் கிடைக்கல. கடைசியில வேலூர் ஆஸ்பத்திரியில் போய் காமிக்கும்போது அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்து வரலாம், ஆனால் கயிற்று போட்டு கொடுத்துருந்தோடனே கயிற்று போட்டு கொடுத்து தாய் காப்பணும், படுற கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியும், ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து கயிற்று போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு முடியாது, நீ ஊருக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊர் உடம்புடி அப்படின்னோடனே உடம்புடி போகிற வரைக்கும் உயிர் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன. கொஞ்சம் உயிர் இருந்ததுனால நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி வைக்கப்பட்டிருக்கும் போது ஊழியக்காரங்க போய் தங்கச்சி தோத்திரம் எப்படி இருக்கா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு, எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை. தேவதூதர்கள் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அடக்கி சொன்னாங்க. பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில் மோட்ச பிரயாணி, நம்ம எல்லாரும் மோட்ச பிரயாணி. மோட்சத்துக்கு போன வழி என்ன? மோட்சத்துக்கு போற இந்த பிரயாணி கேட்கிறான், வழி கேட்கிறான். ஒருத்தர் சொல்றார், சிலுவை நோக்கி போங்க. சிலுவை நோக்கி போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன நிச்சயம்? பாவம் மன்னிக்கப்படும். என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படும் சுதந்திரத்தையும் இருளின் அதிகாரத்தின் ஒளியிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தில் வந்து நித்திய ஜீவனை தருகிற இயேசுவிடத்திற்கும் திரும்பும்படி நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்னது போல உலகத்தில் அனுப்பி இருக்கு. சொந்த குமாரன் அனுப்பி இருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தாமே செய்யும்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, பலியாக அனுப்பியாச்சு. ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. ரத்தம் சிந்துதெல்லாம் ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. சிலுவை நோக்கி ஒருத்தன் வரான், எங்க போறான்? மோட்சத்துக்கு போனோம். இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டா மனசுல நிம்மதி இல்லை. என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். பார்த்துருங்க, அந்த சந்தோஷத்தை சொல்லி அளவிட முடியாது. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இங்கிலாந்து தேசத்துல
ஒரு அருமையான ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நல்ல பணக்கார், நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. உடனே பார்த்தாரு, இயேசு நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக சிலுவையில் தங்கி நம்ம ஏற்றுக்கொண்டு மறித்து சுத்தமாக்கியிருக்கு, விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி சொந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்தணும், சாட்சியா சொல்லணும். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகள், பரிசுத்தத்துக்கு சாட்சிகள். பரிசுத்தமா இருக்கிறேன், இயேசு என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், எனக்குள்ள இந்த பாவத்தை தூக்கி போட்டு விட்டார். எனக்குள்ள ஒரு அருமையான தம்பி உண்டு, அவங்க சாட்சி சொல்லுவாங்க. சின்ன வயசுல கருத்துக்குள்ள விடும்போது சுத்தி நின்று தேவதூதல் பாடினாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க தாயார் தகப்பனார்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சின்ன பையன் கீழே விழுந்துட்டான், ஒன்றும் படலை, சுற்றி தேவதூதல் பாடினாங்க. வாலிப நாட்கள் வந்த போது ஆண்டவர் ரட்சிப்பை சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு சொல்லும்போது உள்ள ஒரு பாவம் கிடக்கும். அந்த பாவத்தில் மேட்டிமை அப்படின்னு எழுதியிருந்தான். ஜோமன் இருக்காரு, மேட்டிமைங்கிற பாவம் தூரத்துக்கு போகும், தாழ்மை வந்து விட்டது. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பாவம் மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்து விட்டான். அந்த அன்பு அன்பர் அன்பை யாரால் கூறலாம், அன்பர் அன்பை யாரால் கூறலாம். அன்பருடைய அன்பை சொல்லிக்கொண்டே தேசத்திற்கு சொன்ன அன்பு ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் நம்மை தூக்கி எடுக்கிற அன்பு. வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்கம்மா, மனுஷனுடைய உதவி வெறுதான். இந்த மனிதர் ஒரு நாள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு, என்கிட்ட கடன் வாங்கினவங்களாம் எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு மன்னிப்பு, கடன் நீக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லாரும் கூட்டம் கூடினாங்க. கூட்டம் கூடி பாவம் கடன் மன்னிக்கப்படுற இடம் இதானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி இந்த கடன் பத்திரத்தில் வந்திருந்தாங்க. ஒருத்தரும் உள்ள போகல. இப்பதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழங்களும் இருக்கு. இயேசு கிறிஸ்தவனுடைய புதுதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு அழைத்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளை மாறுவதற்கு. யாரும் உள்ள போற வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் வயதான தம்பி தூர இடத்துலேருந்து வராங்க. அவங்க கடன் செலுத்த முடியறதுக்கு கொஞ்சம் கூட வழி இல்லை. மன்னிப்புன்னு ஒன்று இவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. வெளியே நிற்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, கடன் மன்னிக்கப்படுற இடம் இதானே? இதுதான். யாருக்காச்சும் மன்னிப்பு கிடைச்சிருக்கா? இல்லை. ஏன் கிடைக்கல? யாருமே உள்ள போகல. எல்லாருமே வெளியேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காவது மன்னிப்பு கிடைக்குமான்னு. சரி, நாங்கள் தூர இடத்துல வந்திருக்கோம், எங்களுக்கு கடன் செலுத்த முடியாது, ஆகினால் உள்ள போய் அந்த கடன் மன்னிக்கப்படுதான்னு பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனோடனே இந்த கடன் மன்னிக்கப்படுறவர் வந்தார். ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். வாங்க, கடன் பத்திரத்தை வாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி கொடுத்த உடனே அவங்க கடனை எப்படி மன்னித்தா தெரியுமா? அந்த கடன் பத்திரத்தில் ஒரு சிகப்பு மையால் ஒரு கோடு போட்டு கடன் மன்னிக்கப்பட்டது. விடுதலை. கொலோசையர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். கையெழுத்தை குலைத்து விட்டார். மன்னிப்பு, பெரிய ஒரு மன்னிப்பு. அது மன்னிப்பு பெற்றுக்கொண்டு வெளியே போகணும்னு நினைச்சாங்க. சொன்னார், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, வேற யாராவது வர்றாங்களா பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது உட்காந்துட்டாங்க. இவங்க வெளியே சொல்லிட்டாங்க, கஷ்டமாக மாட்டிக்கிட்டாங்க, நம்ம நல்ல வேலை போகலை.
அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு வெளியே வந்தாங்க பாருங்க. துள்ளி என்ன செஞ்சாங்க? மன்னிக்கப்பட்டு விட்டுன்னு சொன்னாங்க. டைம் முடிஞ்ச உடனே அவங்கள எங்களுக்கு மன்னிக்கப்படும், டைம் முடிந்து விட்டது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் நீரித்தோ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் நீரித்தோ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிப்பு கிடைத்தது. நம் பாவம் மன்னிக்கப்படணும். அந்த மோட்ச பிரயாணி வழிமாற்றி போக அனுப்பப்பட்டாலும் திரும்பியும் போன வழிக்கே போகணும்னு சொல்லி திரும்பியும் அந்த சிலுவை நோக்கி போக ஆரம்பித்தான் பாருங்க. சிலுவை நோக்கி போனோம். சிலுவை பக்கத்தில் வந்தவொடனே அப்படியே பார்க்குறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த காட்சியை பார்த்து விசுவாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் ரட்சிப்பதற்காகவே அனுப்பினார். ரட்சிப்பதற்காக இன்றைக்கு அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எருவோடுகிறேன், கனி கொடுத்தாலும் சரி கனி கொடாவிட்டால் வெட்டி போடணும் என்று சொல்லி தோட்டக்காலத்தில் ஒரு வேலையால் கெஞ்சுவது போல பரிந்து பேசிக் கொண்டிருக்கும். இன்றைக்காவது எருசலேமே எருசலேமே கோழித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் ஒரு நாள் சென்னையில் ஒரு நல்ல மழை பெஞ்சிருந்து, மழை பெஞ்ச உடனே நிறைய தண்ணி கிடந்துச்சு. அங்கே வழக்கமாக நிறைய வாக்கிங் போகிறது வழக்கமான ஒரு செயல். வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அந்த ஆட்களை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. பேப்பரில் வந்துச்சு அந்த செய்தி. பேப்பரில் வந்து செய்தி குலைச்சிக்கிட்டு இருந்தவொடனே இவங்க பார்க்குறாங்க, எதுக்கு இந்த நாய் குலைக்குது? யோசிக்காம இவங்க நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு மின்கம்பி அறுந்து கிடந்துச்சு. ஒரு மின்கம்பி அறுந்து கிடந்துச்சு. மிதிச்சாச்சுன்னா கரண்ட் அடிச்சு அத்தனை பேர் சேர்த்து நாய் குலைச்சி பார்த்து கேட்கல. உள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு நாய் சுத்து போச்சு. ஆக விபரீதம். நின்றுட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. உலகமான சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாய் சத்தம். அந்த சத்தம் மைக்கில் சத்தம் எதுக்கு? ஆத்ம விலையேற்பட்டது. பாவம் செஞ்ச பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா. கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா. நின் நன்மை உணராமல் பாவம் நான் செய்தேனே. நின் கிருபை பிரவாகத்தால் நீட்டிடும் இயேசுநாதா. ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறதுக்காக இந்த உலகத்தில் இந்த பாட்டியம்மா கலாகாரத்தில் உங்களுக்கு பாட்டி பாவத்தில் பிறந்திருக்கும், பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும். பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போய் பாட்டி இயேசு ரட்சிக்க வந்திருக்கிறார். இயேசு கிட்ட போனால் பாவம் மன்னிக்கப்படும். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் பாவம் மன்னிக்கப்படாது. கழுத்தில் தண்ணிக்குள்ள இருந்து தாகம் தாகம்னு சொல்லி ஒரு மனுஷன் செத்து போவான்னு சொன்னான். இன்னைக்கு இந்த சுவிசேஷம் நம்மை பரலோகத்துக்கு சொந்தக்காரரா மாத்துக்கு தேவதூதர்களை போல என்ன செய்வோம் காணப்படுவோம். இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன செய்யணும் தெரியுமா? போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே. தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே. பெருக்கடமோதலத்தில் பேரெடு
பேய் போல அங்கும் இங்கும் ஓடி ஓடி உழைப்பாரே. அப்போ இந்த உலகத்துல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துடலாம், பக்தி உள்ளவனை போல நடிச்சுட்டு போயிடலாம். மாயக்காரரேன்னு சொல்லியிருக்கிறார். பொல்லாதோலா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போதும் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி கடைசி வரைக்கும் ஜீவனை கொடுப்பாரை விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்து பாவம் சம்பாதிச்சது யாரெல்லாம் விரும்புகிறாங்க. விருப்பமுள்ளவன் மரக்கடவன், தாகமாயிருக்கும் மரக்கடம். விருப்பமுள்ளவன் வந்து பாவ மன்னிப்பை வாங்கி பெற்றுக்கொண்டு போகும். பாட்டியமாவுக்கு சொன்னாங்க, பாட்டி பாவம் மன்னிக்க போடணும். உலகத்தில் நம்ம பிறந்ததில் அர்த்தம் தான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலுக்கு லாபம் ஒண்ணுமே இல்லை. பதவி எல்லாம் போயிடும். ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ண ஒரு பணக்காரர் நிறைய சுற்றுலா தலத்துக்கு போனார். போயிட்டு சந்தோஷமா கடைசியில் ஒரு ஏரியில சவாரி போறதுக்கு போனார். நிறைய கலர் கலரா படகுல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. இவரும் சுட்டு கொடுத்து போனார். அதில் ஒரு பையன், வாலி பையன் படகை ஓட்டிக்கிட்டு போறான். இவர் பேசிக்கிட்டே போறார், நல்லா இருக்கப்பா, சுற்றி தண்ணி என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றார், தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்றார், நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்லா படித்தேன், நல்ல உத்தியோகம் பார்க்குறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, நீனும் படிச்சிருக்கலாம்ல, படிச்சு நீங்களும் நல்ல வசதியாக வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது எல்லாம் தெரியும் சொன்னார். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சூறாவளி காற்று வந்து விட்டது. சூறாவளி காற்று வந்த உடனே படகு நீங்கி ஆட ஆரம்பிச்சு. அந்த போய் கேட்குறான், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது தம்பி, எனக்கு நீச்சல் தெரியா. இந்த படகு ஒரு நாள் இப்படி காற்றுல அலக்கழிக்கப்படலை, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. முங்குன நீங்க என்ன செய்வீங்க? போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, தீக்கிரையாவதை தேங்கி தேங்கி அழுவாரே. ஒரு மார்க்கில் பாஸ் ஃபெயில் ஆயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ கேட்டேன்னு இல்லையே. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் என்ன செய்யணும்? கற்பனைகள்லாம் கைக்கொள்ளு. சின்ன வயசுலேருந்தே கை கொண்டது. இன்னொன்று ஒரு குறை, இன்னும் ஒரே ஒரு குறை, அந்த குறையை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு போயிடலாம், ஜீவனுக்குள்ளே பிரவேசித்துடலாம். கேட்க மனதில் அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இந்த பாட்டியமும் துக்கத்தோடு போயிட்டான். காலங்கள் உருண்டு போனது. கடைசியில் இந்த சரீரம் உருவொழியும் போது ஆவிக்குறி கண் திறந்தது. அவங்க பாவ வாழ்க்கை வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்படாமல் வாழ்ந்ததுனால கடைசியில் அவங்க எங்கே ஐக்கியம் வச்சுருந்தாங்களோ அந்த ஐக்கியத்துக்குள்ள ஆட்களும் இருக்காங்க. கயிறுலாம் நடந்திருக்காங்களே, என்னை கட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயா இந்த ஊரில் யாராவது காப்பாற்றுறக்கு இல்லையா, என்னை காப்பாற்றுறக்கு ஆள் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கு. நியமிக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வீட்டிருப்பார். இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கோடாகோடி தூதரவரோடு வருவார், கோடாகோடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நாடு நீடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, இயேசுவுக்காயெல்லாம் பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்காயெல்லாம் பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவா. ஒப்பு கொடுப்போமா? பாட்டியம்மா கத்தி கத்தி தன்னுடைய ஜீவனை விட்டுட்டாங்க. மக்கள் எதுக்கு சொல்றதுன்னா, நமக்குள்ள ஒரு விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசு செய்து முடித்து விட்டார். அடிக்கிற அடி பின்கையாக கட்டி அண்ணா காய்பாக கொண்டு நிறுத்தி சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவருக்கு கெத்செமனே தோட்டத்தில், அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கள் முடிச்சு ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அந்த சிலுவையிலே பெற்றுக்கொண்ட மேன்மை ஒரு ரட்சிப்பு அவர் வருவரையில் கிருபையாக சொல்லப்பட்டு கொண்டு இன்றைக்கு இயேசு வந்தா படிச்சோம்ல,
இன்றைக்கு இயேசு வந்தா எங்க இருக்கும்? பேதுரு பவுலும் யோவானும் வந்தே, பேதுரு பவுலும் யோவானும் வந்தே, பெண்ணாமூர்த்தி தாக்கள் அப்போஸ்தலரோ, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யூதா எழுதின பொதுவான நிருபம் 13, 14, 15 சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளுக்கும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவி என்று பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என முன்னறிவித்தான். ஏனோக்கு சொல்லியிருக்கிறான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு சொல்லியிருக்கிறான். இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி ஏராளமான வார்த்தைகள் சொல்லப்படும். இன்றைக்கு மனுக்குலம் ஆயத்தப்படுகிறதா? உத்தர வேண்டிய காரியங்கள், ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள், பாவத்தை விட்டுவிட வேண்டிய காரியங்கள் சொல்லப்படுகிறதா? சொல்லப்படலையே. வாலிபர்கள் குழுவில் நல்ல ஒரு ஆள் தடகாத்திரம் வளர்த்தியா இருப்பாங்க. அவங்க வாலிப நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, தென்னை மரத்தில் ஏறி அந்த கொலையை முழு கொலையாக கொண்டு வந்து சைக்கிளில் ஏற்றி திருச்செந்தூரில் கொண்டு விற்று சினிமா பார்த்து ஜாலியாக ஆண்டவர் சந்தித்தார். வாலிபனே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கான், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். எங்கப்பா சரீர சீசை கல்லறை தோட்டத்துக்கு உயிர் தொழில் நாளுக்கு நல்லடக்கம் செய்யப்படும். நீ எங்க இருப்போம்? எங்க இருப்போம்? லாசர் மரித்து ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு வருகிறார். அங்க இருப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அவனுடைய அன்பு நெருக்கியவும் கூடப்படும்படி நெருக்கியவும் இருக்கு. இன்றைக்கு மரண நதி ஏராளமான மக்களை இழுத்து கொண்டு போகிறது. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பணும். இயேசுக்கு கரம் கொடுத்தா போதும், தப்பிடலாம். குருவி வேடோடைய கண்ணிக்கு தப்பு போல என்ன செய்யணும்? தப்பிடணும், தப்பி பிழைக்கணும். இந்த பாவம் எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. சாத்தான் எல்லாரும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அது ஆண்டு வர்றதுக்கு நாளாம் கடைசிங்க வேறு வேலை இல்லை. மனம் திரும்புங்கன்னு சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு இடைவெளி என்ன தெரியுமா? மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஆண்டுடைய ராஜ்யம் புசிப்பும் விருப்பமல்ல, அது நீதியும் அது பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆகினால ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். திருச்சுவையில் வந்து போகிறோம். ஆண்டவர் வரும்போது தம்மை விரோதித்தவர்கள் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுவார்கள். தம்மை விரோதித்த செம்மை வழிகளில் செல்லாதவரை, தம்மை விரோதித்த செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே.
படபடவென்று அகன்று போய்விடும். சூரியன் இரத்தமாக, சந்திரன் ஒளிகூடாக, சூரியன் கருப்பாக மாறும், சந்திரன் இரத்தமாக. அடையாளங்களால் சொல்லப்பட்டது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியிலே 7 வருஷம் நடக்கும். அந்த அந்தி கிறிஸ்து காட்சியில் கொடுமை காணப்படும். ரட்சிக்கப்பட ஒரு வழி இருக்காங்க. இந்த கிருபையின் காலத்தில் ஒப்பு கொடுத்துட்டான், ஆண்டரை ஏற்றுக்கொண்டுட்டான், ஆவியானவர் மக்கள் நமக்குள்ள வந்து மீட்டுக்கொள்வார். அந்த ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கம், மனம் திரும்புதலின் மார்க்கம். தினந்தோறும் மனம் திரும்ப இருக்கலாம். இயேசு என்னோடு கூட இருக்கிறன்னு சொல்லி கேட்டு பார்க்கணும். இயேசு நம்மோடு கூட இருந்தார்னா நிச்சயம் இருக்கும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. எனக்கு ஒரு ரட்சிப்பு முக்கியம். திருச்சபையில் ரட்சிப்பு முக்கியம். ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு ஒரு சொல்லி முடிச்சுறேன். ஊழியக்காரங்க நல்ல ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. மரண தருவாய்க்கு வந்தாங்க. மரண தருவாய்க்கு வந்த உடனே அவங்க சக ஊழியர் போய் பார்க்க போயிருந்தாங்க. பார்த்துட்டு, தம்பி எப்படி இருக்கா, சுகவேறப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்காப்பா? மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்குப்பா. மரணம்னு சொன்னா பயமா இருக்கு, மரணம் வர மாதிரி பயமா இருக்கு. ஏன்ப்பா இப்படி சொல்றா? வா ஜோமன்னு சொல்லி 2 பேரும் முழங்கால் பண்ணி ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணிட்டு, நீனும் ஜோம் பண்ண, நானும் ஜோம் பண்றேன். போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்தாங்க. 2 நாள் கழிச்சு வந்தாங்க. இப்போ என்ன பார்த்துருது? ஆண்டவர் உணர்த்துகிற ஆண்டவர், உணர்த்தி நம்மை மன்னிப்புக்கு நேராக நடத்துகிற ஆண்டவர், நம் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர், புறக்கணியாத ஆண்டவர், இடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதுன்னு சொன்ன ஆண்டவர், ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். இளையகுமாரன் எப்படி வந்தானோ, தகப்பண்ட வரும்போது கந்தையோடு வந்தான், கட்டி பிடித்தாரு. கட்டி பிடிக்கும் போது பாவத்தை அறிக்கை செய்தான், ஏற்றுக்கொண்டவர். புது வஸ்திரம், புது சந்தோஷம், விருந்து. இந்த மனுஷன் ஒரே ஒரு காரியம் சொன்னார். ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருதுப்பா. என்னப்பா, ஒரு கோழி முட்டை சுற்றி வருது? கோழி முட்டையா? என்னப்பா சொல்கிறான்? அநேக வருஷத்துக்கு வந்து வயலில் சரியான விளைச்சலாமல் இருந்து பக்கத்து தோட்டக்காரன் சொன்னான், காசை கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு பாவமாக இருக்கு, பயமாக இருக்கு. முழங்க பாவத்தை அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்து அவனுக்கு மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. இப்போ எப்படி பாருங்க, பட்டம் தருது மாற்றி மிகும் மோட்சநகர் மகிமையன் சொல்வேன், மாற்றி மிகும் மோட்சநகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன் சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்தமானவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே இப்படி இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி இருக்கு. வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருத்தர் சாட்சியும் சொல்லலாம். மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யத்தை இழந்து போறவங்க நினைச்சாங்க தெரியும், அங்கே பரலோகத்தின் கீதங்களை கேட்டு வேதனை போடுவாங்க. ஏற்கனவே அந்த நரகத்தில் அக்னி சுட்டெரித்துக்கொண்டே இருக்கு, சுட்டெரித்துக்கொண்டே இருக்கு. மரண நதி இழுத்துக்கிட்டே போகுது. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ மாய உணவு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உணவு மண்ணில் போய் புகுந்து கொள். முடிவுதான். வேஷமாக மனுஷன் தெரிகிறான், விருதாவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். நிறைய பணம் வேணும், நிறைய சொத்து வேணும், சொக வேணும், ஒன்றுமே கூட வராது. மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலாக மாறுவதே திருச்சபையில் தந்திருக்கிறது. இலவசம். ஒப்பு கொடுத்தா இலவசம். ஒப்பு கொடுக்கலாம், முழங்கால் பிடிக்கணுமா, முழங்கால் பிடிட்டு இயேசுவே, இதுவரைக்கும் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன், என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும்ப்பா. இன்னைக்கு நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியம் மாறணும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே,
சிலுவைக்கு அருகாமல் போய் இயேசுவே மன்னிங்கன்னு சொல்லி கேட்குற. சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், சிரசிலும் முழுக்களிடம் தணிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பட் போகும்போது முதல் காரியம், பிதாவே உங்களுக்கு மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பரலோகராஜ்யம் சமீபம். பெற்று அனுபவித்தால் என்ன சுகம்? பூமியில எத்தனையோ காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ? பரலோகராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா? ஒப்பு கொடுத்தா இயேசு வந்துடுவார். இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. நாளைக்கு நீ உயிரோடவே இருப்பது நிச்சயமோ? நாட்களெல்லாம் தாமதம் செய்திடாதே. இயேசு இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கு. மகளே, நாம் இருதயத்துக்குள்ள வந்துட்டோம்னா இதோ மனுஷத்துல தேவன் தங்கும் வாசஸ்தலம் இருக்குது. நான் அவருக்கு தேவனாக, அவர்கள் எனக்கு குமாரத்தியுமாய் இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு உறவு! இந்த உறவை தருவதற்கு இயேசு காத்திருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய லதா மங்கேஷ்கர் அவங்க கடைசியில மரணம் நெருங்கி வந்தவரை தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரார்த்தனைன்னு சொல்லி வந்து சொன்னவங்க உண்மை. உலகத்தில் எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு பெரிய பெரிய மாளிகைலாம் இருக்கு, சொத்து சுகம் நிறைய இருக்கு, ஏராளமான வஸ்திரங்கள் இருக்கு, ஏராளமான ஆடைகள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வஸ்திரம் தான் எனக்கு போட்டிருக்காங்க, சின்ன பாதரட்சணா இருக்கு. விதவிதமாக வாழ்ந்தேன்னா கடைசியில் எனக்கு 5 அடி நிலம் தான் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறாங்க. சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார், சிந்தனை செய்து இந்த வேளை வரையோ. சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார், சிந்தனை செய்து இந்த வேளை வரையோ. இயேசுவண்டை